எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயர் ஸ்பெஷலில் நம்ம வந்து ஒரு புது கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ லூகியா கேம் ப்ளே தான். ஸோ இது வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தனால நிறைய பேர் இதுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் போக்கிமான் லெட்ஸ் கோ லூகியா போட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் நிறைய லைக்ஸும் வியூஸும் போச்சுன்னா கண்டிப்பாக நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா கொஞ்சம் ட்ராப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போடுற கேம் வீடியோ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தக் லைஃப் தான் போட்டுட்ருந்தோம். ஸோ ஒரு தாட் வந்தது, கேட்டதுக்கு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க ஓகேன்னு. ஸோ அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கையில் கேமிங் சேனல்னு ஒன்று இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. ஏன்னா அதில் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டர் வந்து 3 போக்கிமான் கிடைக்கும். பீக்கச்சு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ என்ன ஸ்டார்டர்னு கேட்டிங்கன்னா, ஜோட்டோ ரீஜனில் வர அதே ஸ்டார்டர். அண்ட் மேப்பு மட்டும் கேண்டோ ரீஜன். ஆனால் ஜிம் லீடர்ஸ் அண்ட் போக்கிமான் கிடைக்கிறது எல்லாமே ஜோட்டோ. புரிகிறதா? மேப்பு எல்லாமே கேண்டோ ரீஜியன் கைஸ். ஆனால் ஜிம் லீடர்ஸு அதெல்லாம் ஜோட்டோ அண்ட் போக்கிமானும் ஜோட்டோ. புரியும் நினைக்கிறேன். ஸோ நடுவில் சில இடத்துல வேறு மாதிரி இருக்குது, அதாவது சில டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ போக போக உங்களுக்கே புரிய வரும். ஸோ இந்த சிக்கோரிட்டா, சிண்டக்குவல் அண்ட் டோட்டடைல். ஸோ இந்த 3எல்லாம் நான் எதை செலக்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிண்டக்குவலை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த போக்கிமான் செலக்ட் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா அப்படியே ட்ராப் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் இப்போ சிண்டகுள்ள தான் எடுக்க போகிறேன். ஸோ நிக் நேம் எல்லாம் தர போகிறது இல்லை. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கும் இன்னும் ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபஸர் ஒர்க் வந்து என்னென்னு கேட்டிருக்காரு. எனக்கு வந்து வெரிடியன் சிட்டியிலேருந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு வரியான்னு. ஸோ நம்ம வந்து பார்சலை வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ ப்ரொஃபஸர் எம் கையில் இருக்குன்றாங்க. ஸோ போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த பக்கம் தான் போனோம். ஸோ போக்கிமான பேர் எல்லாமே ஜோட்டோ. ஓகேவா? ஓகே, ஸோ இவன் பேர் கேரின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இவன் வந்து இப்போ போக்கிமான் எனக்கு தெரிஞ்சு லேபில் சண்டை போடுவோம் எப்போவுமே. இந்த தடவை மட்டும் வெளில கூப்பிட்ருக்கான் போல். ஓகே, ஸோ பார்ப்போம். ஸோ 2 போக்கிமான் கொண்டு வந்திருக்கான். நம்ம கையிலேயே 2 இருக்குது, பீக்கச்சும் சிண்டகுலும். பீக்கச்சு எல்லாருக்கும் நீங்கள் எந்த போக்கிமான் செலக்ட் பண்ணாலும் கொடுத்துருவாங்க. ஓகே, தண்டர் ஷாக் போடுவோம். ஓகே, டேக்கிள் வந்து நான் கேஸ்லி மேரை யூஸ் பண்ணுவோம். ஸோ டொட்டடைல் இதிலே ஃபெயிண்டட் ஆகிடும், தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ பீக்கச்சு. ஓகே, பீக்கச்சு லெவல் 6 வந்திருக்குன்னு பார்த்தா வரல. ஓகே, ஸோ ஹிப்னோசிஸ். ஓகே, சிண்டகுல் தூங்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கையில் வெறும் பிகச்சு வச்சு முடிக்கணும். ஸோ பார்ப்போம். தண்டர் ஷாக் தான், வேறு வழி இல்லை. டேக்கிள் போடுறதும் வேஸ்ட்டு தான். ஓகே, ஃபெயிண்டட் ஆகிருதா ஒரு இதில் ஓரளவுக்கு போயிருக்கு. சிண்டகுல் தூங்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஏதோ ஸ்பைட்டுன்னு ஒரு இது. தண்டர் ஷாக்கை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. நம்ம இப்போ 2 வாட்டி தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ 8 வாட்டி இப்போ இருக்கிற மாதிரி 3 வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம் சம்திங். அந்த 5 இது வந்து குறைச்சிருப்போம். ஓகே, ஸோ 2 போக்கிமான் லெவல் 6 இல்லை, சிண்டகுல் லெவல் 7 வந்திருக்கு, பீக்கச்சு லெவல் 6ல் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போய் அந்த பார்சலை வாங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஜிம் கூட சண்டை போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிம் வந்து ஃபால்கனர் ஒரு ஜிம் லீடர் இருப்பார். ஸோ அவர் வந்து ஃப்ளைங் டைப்பு. ஸோ அவர் கூட தான் நம்ம இப்போ சண்டை போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த பக்கம் அப்படியே போவோம். போக்கிமான் பேரா? ஸோ என்ன போக்கிமான் பார்க்கலாம். ஸோ கேட்ரப்பி. ஓகே, ஸோ அதான் கேண்டோம் ஜோட்டோம் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, லூகியா மெனி இயர்ஸ் அகோ ஜோட்டோ ரீஜன் 2 towers build. ஓகே, ஸோ அதாவது 2 போக்கிமான் இருக்கும் தானே, லெஜெண்டரி போக்கிமான் ஹோஹோ லூகியா. ஸோ அந்த 2 போக்கிமானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. லூகியா வந்து தண்ணியில் இருக்கும் அண்ட் ஹோஹோ வந்து ஃபயரு. ஸோ அந்த டவரில் இருக்கிற போக்கிமான்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இதில் என்ன இதுன்னு தெரியலை. ஓகே, ஊப்பர் இருக்குது. ஓகே, எனக்கு என்ன வருதுன்னா, இந்த தடவை நம்மளுக்கு எப்போ லூகியா கொடுப்பாங்க, கிடைக்கும்ன்றதும் தெரில. நம்ம வந்து கேமிங் சேனலில் ஒன்று லெட்ஸ் கோ மியூட்டுன்னு போட்டிருப்போம்.
அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஒரு எக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த லெட்ஸ் கோ மியூட்டூவில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு மியூட்டூ கொடுத்துருவாங்க. லெட்ஸ் கோ பீக்கச்சுலையும் ஃபஸ்ட் எடுத்தோடனே பீக்கச்சு கொடுத்துருவாங்க. லெட்ஸ் கோ ஈவிலையும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஈவி கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் மட்டும் ஏன் நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது தரலன்றது எனக்கே புரியலை. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த எக்லேருந்து ஒரு லூகியா வருமோ, சீரியஸாக தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதோட என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம கேமிங் சேனல்லையும் நிறைய கேம் ப்ளே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, தயவுசெய்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பக்கம் தான் போகிறேன். ஓகே, இது வயலட் சிட்டி. ஏன்னா இது ஜோட்டோ மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேண்டோ மேப் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்குங்க, ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரொஃபஸர் எல்மை போய் பார்க்கணும். அவர் கையில் ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஓகே, இது என்னங்க? ஓகே, ஒரு புது ஆர்க்சியஸ். ஸோ இந்த போக்கிமானும் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இதுவும் ஒரு லெஜெண்டரி போக்கிமான். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் போக்கிமான் தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் பாதி பேர் போக்கிமான் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரொஃபஸர் எல்மை பார்த்துட்டோம். ஸோ அவர் வந்து ஒரு பார்சல் தருவார். ஒரு பார்சல் தருவார். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னாலாம் கேட்காதீங்க. நம்ம போய் இப்போது ப்ரொஃபஸர் ஓக்கில் போய் டெலிவரி பண்ணணும். ஸோ ஓகே, டீம் கிரண்ட் வந்திருக்கான். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரான்? பேக்கேஜு. ஓகே, அந்த பேக்கேஜ் எனக்கு கையில் கொடுங்குறான் போல். ஓகே, நான் தரமாட்டேன்னொன்னே ஓகே, ப்ரொஃபஸர் வச்சு அவங்க பேர் என்னங்க, ஜெனி, ஆஃபீஸர் ஜெனி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது பார்சலை வந்து ப்ரொஃபஸர் ஓக்கில் கொடுத்துட்டு போக்கிடெக்ஸ் கிடைக்கும். ஸோ போக்கிடெக்ஸ் வந்து ஜோட்டோவா இல்லை கேண்டோவான்னு தெரியலை. ஸோ அந்த போக்கிடெக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போது ஜேர்னியாக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் ஜிம்மோட சண்டை போட போகிறோம். ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஃபால்கனர். நான் இப்போயும் சொல்லிடுறேன். ஸோ அவர் வந்து ஃப்ளைட்டிங் டைப்பு ஜிம் லீடரு. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த போக்கிமானை தான் வச்சு பண்ண போகிறோம், நம்மளோட படி பீக்கச்சு. ஓகே, இந்த பக்கம் போவோம். ஓகே, சென்ட்ரேட்டு கிடச்சிருக்கு. ஸோ வேணாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு போக்கிமான் கிடைக்கும். எனக்கு அந்த வூப்பர் எனக்கு ரொம்ப வேணுங்க. ஜோட்டோவில் சொன்னாலே நான் வந்து விளையாடிருக்கேன் ஜோட்டோ, அதாவது ஹார்ட் கோல்டு விளையாடிருக்கேன், சோல் சில்வர் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஆனால் ஜோட்டோ, அதாவது ரெண்டுமே ஜோட்டோ ரீஜன் இது தான். இது கொஞ்சம் தள்ளுறா. ஓகே, ஸோ ரெண்டு இதுலேயுமே வூப்பர் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு போக்கிமானே சொல்லுவேன். அதில் டோட்டலாக 2 ஃபார்ம் தான். வூப்பர் வந்து குவாக் சைடாக எவால்வ் ஆகும். குவாக் சைடு வந்து காக்ஸ் வைடாக ஏதோ ஒரு இது சீரியஸாக மறந்துடுச்சு. ஆனால் அது வந்து வாட்டர் அண்ட் கிரவுண்டு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான போக்கிமானுங்க. ஒரு ஜிம்மில் எலக்ட்ரிக் இதுன்னு நினைக்கிறேன், செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நல்ல போக்கிமான். ஸோ அதை கண்டிப்பாக பிடிக்கணும். ஆனால் இப்போதைக்கு அது பிடிக்க முடியாது, வேறு எங்கேயாவது அப்பியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ப்ரொஃபஸர் கையில் போய் பேசுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டெலிவரி பண்ணிட்டு இப்போ நம்ம போனோன்னா ஃபஸ்ட்டு ஜிம் கூட சண்டை போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் ஜிம்மோட சண்டை போட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போது ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட் ஜிம்மில் கண்டிப்பாக ஜிம் லீடர் ஃபஸ்ட் ஜிம்மா ஒரு 14-15 லெவல் வச்சிட்ருப்பாரு. நம்ம பீக்கச்சு பாருங்கள் லெவல் 6, நம்ம சிண்டக்குவல் லெவல் 7. ஸோ 2 போக்கிமான் போதும், பட் இருந்தாலும் லெவல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, வைல்டு போக்கிமான் கூட சண்டை போட்டு லெவல் அப் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த சிட்டியை தாண்டோன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வரும் பாருங்க, அதாவது மிஸ்டியோட இடத்துக்கு செகண்ட் சிரிலியன் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி கேண்டோவில் வரும். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போயும் பார்த்துட்டேன். ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் என்னங்க, அது பேர் ஸ்னோ மாதிரி இருந்தது, கரெக்டு. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ஸ்னோவில் போயிட்டு சில போக்கிமான் கூட நிறைய சண்டை போட்டுட்டு லெவல் அப் பண்ணிவிட்டு வந்து நம்ம அந்த ஜிம் லீடர் கூட சண்டை போட போகிறேன். அதை நான் டிசைட் பண்ணது. ஸோ அதுக்கு முன்னாடி இவனும் ஒரு இதுவாக, ஸோ இவன் கூடயும் சண்டை போட்டு லெவல் அப் பண்ணிடணும். ஸோ நான் முடிவு பண்ணது ஒன்லி லெவல் அப் பண்ணிவிட்டு தான் நம்ம மறு வேலை பார்க்கணும். மெயினாக பீக்கச்சு லெவல் அப் பண்ணணும். ஏன்னா பீக்கச்சு தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா எலக்ட்ரிக்கு ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவ். ஸோ அதனால் பீக்கச்சுவாக லெவல் 14-15 கிட்டே கொண்டு வரணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டை போடணும். ஸோ அதில் எந்த போக்கிமான்
பெஸ்ட்டாக நம்மளுக்கு நிறைய ஹெச்பி கொடுத்ததுன்னா டெடரோசான ஒரு போக்கிமான். அது குட்டி கரடியாக இருக்கும் பாருங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு 50-60 ஏதோ ஒரு இது கொடுத்தது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற எல்லா போக்கிமானும் 40-30 தான் கொடுத்தது. ஸோ அந்த போக்கிமான் கூட கொஞ்சம் சண்டை போடுங்க, ஓகேவா? மற்ற எந்த போக்கிமானும் எனக்கு அந்தளவுக்கெல்லாம் தரலைங்க. ஸோ அந்த ஒரு இது. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு ஒரு டிப்பும் சொல்லவா? நான் சும்மா எனக்கு கிடைச்ச எக்கை வந்து நம்ம பிசியில் ஸ்டோர் பண்ணலான்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. எப்போவுமே எக்கை வந்து பிசியில் வந்து ஸ்டோர் பண்ணப்போ அதோட ஹாப்பினஸ் குறையும். ஹாப்பினஸ் குறைய போக்கிமான்லேருந்து எக்கு ஹேட்ச் ஆகாது. ஸோ அதனால் அப்படி பண்ணப்போ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதான் எக்ஸ்பீரி ஷேர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது நம்ம ஹார்ன் பண்ண உடனே எல்லா இதுவும் நம்ம போக்கிமானுக்கு வரும். ஸோ அதனால தான் நான் அதை வச்சுட்டு தான் நான் போக்கிமானை போய் சண்டை போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளோட பீக்கச்சு லெவல் 14ம் சிண்டக்வல் லெவல் 13க்கு கொண்டு வந்தேன். 14 கொண்டு வந்தால் எவால்வ் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு காட்ட முடியாதனால ஸோ அப்படியே வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போது ஃபால்கனர் கூட சண்டை போட போகிறோம். ஸோ போக்கிமானை ஸ்விட்ச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நம்மளோட சிண்டக்வெல் எந்த பாட்டிலே எவால்வ் ஆகிடும். என்ன ப்ரோ சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொஞ்சம் லெவலப் நான் அந்தளவுக்கு ஆஃப்லைனில் விளையாடிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் நான் ஜிம் லீடர் கூட சும்மா போனேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 14 லெவலு ஹூட்டு அண்டு பிஜி ஆட்டோ லெவல் 15 இருந்தது. கண்டிப்பாக வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பீக்கச்சு லெவல் 14 வரைக்கும் கொண்டு வந்தேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, போஷன் சரி, தண்டர் ஷாக் போடுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு தண்டர் ஷாக் போட்டால் முடிச்சிடலாம். திருப்பியும் போஷன். எத்தனை போஷன் யூஸ் பண்ணுறான்? ஐயோ, இது வேலைக்காகாத. திருப்பியும் போஷன். ஆமாம், சீரியஸாக இப்படி தான். நான் தண்டர் ஷாக் போடுறேன், போஷன் போடுறான், தண்டர் ஷாக் போடுறான், போஷன் போடுறான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா, குயிக் அட்டாக் போட்டிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தண்டர் ஷாக்கு போட்டு குயிக் அட்டாக்கு போட்டிங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து இப்போ குயிக் அட்டாக்கு போடுறேன், முடிச்சிட்டேன். ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குயிக் அட்டாக்கு போடுறீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நான் திருப்பி தண்டர் ஷாக்கு யூஸ் பண்ண டைம் தான் போய்கிட்டு இருந்தது. ஓகே, ஸோ பிஜி ஆட்டோ லெவல் 15 சொல்ல. ஓகே, தண்டர் ஷாக்கு போடுவோம். ஓகே, இப்போ ஒரு குயிக் அட்டாக்கு போட்டுடுறேன். ஏன்னா திருப்பியும் அவன் போர்ஷன் போடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸு கிடச்சிருக்கு நல்லாவே. ஓகே, சிண்டக்வெல் வந்து லெவல் 14 வந்திருக்கு. ஸோ இப்போ எவால்வ் ஆக போகுது. ஓகே, இந்த ஒரு இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ சிண்டக்வெல் வந்து குலேவாவாக எவால்வ் ஆகும். கரெக்டாக? யா, குலேவாவாக எவால்வ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு டிஎம்மும் கொடுப்பாங்க. ஸோ ஓகே, ஆனால் இந்த இதெல்லாம் எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாவது அந்த ஃபேஸோட கொண்டு வந்திருக்கு. இப்போ ஆஷோட ஃபேஸும், அந்த ஃபால்கனரோட ஃபேஸும், நர்ஸ் ஜாயாக்கா ஃபேஸும், ஆஃபீஸர் ஜெனி, அந்த ப்ரொஃபஸர் எல்மு, அந்த மாதிரி எல்லாரோட இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த கேமில் இது ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு நல்லாவும் இருக்குது. மற்றபடி சில போக்கிமான்ஸை வெளியிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்மளோட போக்கிமான வெளில கொண்டு வர முடியலை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ போக்கிமானை ஹீல் பண்ணிட்டு இந்த பாட்டை இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வரணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, பை.